இந்தியர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்குச் சென்று வந்த நிலையில் தற்போது பலரும் அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்று தங்க விரும்பி வருகின்றனர். மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகள் மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள், ஸ்கில்டு லேபர் எனப்படும் பணியாளர்களை தங்கள் நாட்டிற்கு வரவேற்று அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் சமீப காலங்களில் இந்தியர்கள் அதிகம் பேர் குடியுரிமை பெற முயற்சிக்கும் நாடுகளின் பட்டியலில் கனடா முக்கிய பங்கு வகிக்கிறது. 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை கனடாவில் 1,60,000 இந்தியர்கள் குடியுரிமை பெற்றுள்ளனர். பல இந்தியர்கள் அங்கு குடியுரிமை பெற விண்ணப்பித்து காத்து கிடக்கின்றனர். இந்தியர்களின் கனடா குடியுரிமை மோகத்தை பயன்படுத்தி மோசடிகளும் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் துபாயில் வசிக்கும் தேனியைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு கனடாவில் குடியுரிமை வாங்கித் தருவதாக 1 கோடி ரூபாய் பெற்று திருச்சியைச் சேர்ந்த ஒரு கும்பல் ஏமாற்றியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனடா குடியுரிமை மோசடியின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்தவர் 44 வயது கலைவாணன். இவர் துபாயில் தொழிலதிபராக இருந்து வருகிறார். இவருக்கும் துபாயில் பணியாற்றி வந்த திருச்சி துறையூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கலைவாணன் கனடாவில் குடியேற வேண்டும் என அவ்வப்போது பெரியசாமியிடம் கூறி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பெரியசாமி திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்ற சிவரஞ்சன் மற்றும் காட்டூரைச் சேர்ந்த செல்வகுமார் ஆகியோர் உதவியுடன் கலைவாணன் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு கனடாவில் குடியுரிமை பெற்றுத்தர முடியும் என தெரிவித்துள்ளார். அதற்கு பணம் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதனை நம்பிய கலைவாணன் தன்னுடைய மனைவி வங்கிக் கணக்கிலிருந்து முதல் கட்டமாக 4 லட்சம் ரூபாயும் அதன் பின்னர் சிறிது சிறிதாக 98 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளார். ஆனால் குடியுரிமை பெற்றுத்தராமல் அவர்கள் மூவரும் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இது குறித்து மூவரிடமும் கேட்டபோது உரிய பதில் இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கலைவாணன் இது குறித்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கலைவாணனை ஏமாற்றியதாக பெரியசாமி, பாலாஜி என்ற சிவரஞ்சன், செல்வகுமார் ஆகிய 3 பேர் மீது திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு குடியுரிமை பெற விரும்பும் நபர்கள் அந்த நாட்டின் இணையதளத்திலும் அவர்கள் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மூலம் முயற்சி செய்யுமாறும் போலி ஏஜெண்டுகளிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.